இந்த மாதிரி ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டில் அவரோட ரெப்யூட்டேஷன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது இந்தியா டீம்லேருந்து ஒரு கால் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே ஐபிஎல் நடத்துகிறோம், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், உங்களால் தானே எனக்கு பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லிடுறாரு. அதுவும் நீங்கள் ஐபிஎல் வந்து விளையாண்டிங்கன்னா ஆஸ்திரேலியா உங்களுக்கு ஆனுவலாக என்ன தராங்களோ நாங்கள் அது 2 மாதத்துலேயும் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு பணம் ஆசை கிடையிருக்காங்க. அதான் ஆண்டி சைமன்ஸ் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காரு. அங்கே போய் பார்த்தா 5 கோடி கொடுத்துருக்காங்க. அது வந்து செகண்ட் ஹையஸ்ட் பெய்டு அமௌண்ட் தோனிக்கு அப்புறம். அண்ட் ஓவராலாக ஃபாரின் பிளேயரில் இதுதான் பெஸ்ட் பெய்டு அமௌண்ட். அது வந்து ஆண்டி சைமன்ஸ்க்கு தூக்கி கொடுக்குறாங்க. அதனால் என்ன தான் 2008 நல்லா விளையாட்டியும் 2009 திரும்ப நல்லா விளையாண்டுருக்காரு. அண்ட் கப்பும் ஜெயிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியா டீமுக்கு இவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. 2009 வேர்ல்டு கப் ஆண்ட்ரூ சைமன்ஸ் உள்ளே விளையாடுறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு வாரத்திலேயே டீம்லேருந்து வெளியே அனுப்பிச்சிட்றாங்க. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது அங்கேயும் சீன் கிரியேட் பண்ணுறாரு, அங்கேயும் சண்டை போடுறாரு. ஸோ இந்த மாதிரி டிசிப்ளின் ஆக்ஷன்ஸ்க்காக அவரை தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் கிளார்க்காக இருக்கட்டும், ரிக்கி பாண்டிங்காக இருக்கட்டும் யாருமே அவர் பேக் பண்ணல. அண்ட் சைமன்ஸும் மைக்கேல் கிளார்க்கு என் மேலே பொறாமல், என்னதான் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே எனக்கு ஐபிஎல்லில் நிறைய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் மைக்கேல் கிளார்க்கு என் மேலே பெரிய பொறாமல் அப்படின்னு சொல்லி மைக்கேல் கிளார்க்கு எதிராகவும் பேசியிருக்காரு. அவரோட இன்டர்நேஷ்னல் கரியர் இதோட முடிவுக்கு வந்துடுது. 2012 அப்புறம் எல்லா ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்லேருந்தும் விடைபெறாரு. அதுக்கப்புறம் ஒரு ட்ராஜிக் ஆக்சிடென்ட்டால் அவர் உயிரையும் விட்டுறாரு.